இது டெக் ஸ்கில் யூடியூப் சேனல். நான் உங்கள் சிலம்பரசன். இன்னைக்கு என்ன டாபிக்னா, ஹவு டு அன்லாக் பிளாக்டு வெப்சைட். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட வெப்சைட்லாம் நம்ம அப்படியே அன்பிளாக் பண்ணுறோம் அப்படிங்கிறத டுட்டோரியல் ஃபுல்லாக தமிழில் சொல்கிறேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது. நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய் ஏதோ எமர்ஜென்சி ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டோரண்ட் சைட்லாம் பிளாக் பண்ணியிருக்கு இந்தியாவில். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அன்பிளாக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது மூவி பார்க்கணுமா, தமிழ் ராக்கர்ஸ்லாம் இந்தியாவில் பிளாக்டு. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழ் ராக்ஸ் அன்பிளாக் பண்ணிக்கலாம், மூவி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுதான் நான் இப்போ நீங்கள் ட்விட்டர் கொடுக்குறேன். இதை வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை விபிஎன் மெத்தடில் தான் நம்ம அன்பிளாக் பண்ண போகிறோம். நான் இது ஆல்ரெடி விபிஎன் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அடிஷ்னலாக எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸும் தேவையில்லை. சாஃப்ட்வேர் நாலேஜ், ஸ்கில், டெக்னிக் எதுவுமே தேவையில்லை. சிம்பிள் ஜஸ்ட் யூசர் நேமே பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த ஆப்ஷன் நம்ம விண்டோஸ்லேயே இருக்குது. சிம்பிள் தான். இதை நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். நான் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ங்கிறத இதை நான் கனெக்ட் பண்ணல. இப்போ நான் சில வெப்சைட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒர்க் ஆகாது பாருங்க. இதை பார்த்தீங்களா, கீழே மெசேஜ் வந்துருச்சு பாருங்க. இந்தியாவில் இதே மாதிரி வெப்சைட்லாம் ஒர்க் ஆகாது. இதே பாருங்க, நான் அந்த விபிஎன் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் கொடுத்துட்டேன். இப்போ கனெக்டட் வந்துருச்சு பாருங்க. வைஃபைல விபிஎன் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே வெப்சைட் அக்சஸ் பண்றோம் பாருங்க. ஒரு டொமைன் மாத்திட்டாங்க, அதுக்குள்ள .chன்னு. பார்த்தீங்களா, இப்போ சிம்பிளாக கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகல, பிளாக் ஆயிடுச்சு. நான் விபிஎன்ல கனெக்ட் பண்ணோன்னா இப்போ ஒர்க் ஆகுது பாருங்க. இப்போ இதை தான் நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் இப்போ டுட்டோரியல் பண்றேன். பார்த்துங்க. நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிக்கிறத டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஆல் செட்டிங்ஸ் போறேன். நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல கீழே விபிஎன் இருக்கு பாருங்க, இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிக்கிறத ரிமூவ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்பி போறேன். ஆல் செட்டிங் ஓப்பன் பண்றேன். நெட்வொர்க் இன்டர்நெட் போறேன். விபிஎன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை ஆட் ஏ விபிஎன் கனெக்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன், நார்மல் சைஸ். இதில் விபிஎன் ப்ராவிடர் இதில் போயிட்டு விண்டோஸ் இன்பில்டு கொடுத்துக்கிறேன். கனெக்ஷன் நேம் டெக் ஸ்கில்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சர்வர் அட்ரஸ் போடணும், விபிஎன் டைப் பண்ணணும். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். இது நீங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் குரோம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைர்பாக்ஸ், மோசில்லா, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கனெக்ஷனில் நம்ம கீழே இதுதான் யூஸ் பண்ணோம், பிபிடிபி, அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் டனல் ப்ரோட்டோகால். இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இது நிறைய சர்வர்ஸ் இருக்கு. யூஎஸ் சர்வர் 2 கொடுத்துருக்காங்க, ஃப்ரான்ஸ் சர்வர் 1 கொடுத்துருக்காங்க, கனடா 1 கொடுத்துருக்காங்க. இது யூசர் நேம், கீழே இருக்குது பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு நம்மளால காப்பி பண்ண முடியாது, அது இமேஜ் ஃபைலாக இருக்கும். ஜஸ்ட் டைப் பண்ணிக்க வேண்டியதான். நான் என்ன பண்றேன், யூஎஸ் சர்வர் ஃபர்ஸ்ட் சர்வர் காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, நான் இதை யூஎஸ் 1 யூஸ் பண்ணிக்கிறேன். செட்டிங்ல போயிட்டு சர்வர் நேம் அட்ரஸ்ல அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். விபிஎன் டைப்ல தான் சொன்ன பார்த்தீங்களா, பாயிண்ட் டு பாயிண்ட் டன்னலிங் ப்ரோட்டோகால். அதை கிளிக் பண்ணிட்டேன். டைப் ஆஃப் சைன் இன்ஃபோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிங்க. யூசர் நேம் தருப்பாங்க விபிஎன் புக். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டு இதை டைப் பண்ணிங்க, FN7RBCA. வெரிஃபை பண்ணிங்க, கரெக்டாக டைப் பண்ணிருக்கேன். நான் FN7RBCA சேவ் கொடுத்துட்றேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கனெக்ட் ஆகுது.
ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆயிட்டு ஓகே, ஒர்க் ஆகுது. சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, தமிழ் ராக்கர், தமிழ் ROCKERSS.CH. டொமைனே டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சிம்பிள் தான். இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்தா மற்றவங்களாம் ஷேர் பண்ணுங்க. இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது எஜுகேஷன் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ வேணுமா அதை பற்றி சொல்லுங்க, நான் மறுபடியும் பண்ணுறேன். இது நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அவருக்காக தான் அந்த வீடியோ பண்ணேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். வாங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.